பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு பிரியமானவர்களே, பலவிதமான இன்னல்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இது. ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே கர்த்தர் ஒரு வாசலை வைத்திருக்கிறார், ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உலக மக்களுக்கு தான் போகிற பாதை என்னதென்று தெரியாதது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நன்மை செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, நாள்தோறும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படியேப்பட்ட தெய்வம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் கொடுப்பதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. அவர் யாருக்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் விசேஷமாக இருக்கிறது. ஒரு விஷய ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். பொதுவாகவே எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு நடக்கணும் அப்படின்னு ஒரு தாகமாக இருப்பது உண்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலை. அடுத்தது என்ன செய்துன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த காலகட்டம். அந்த ஜனங்களுக்கு அவனுடைய கரம் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இறக்க மாற்றினார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் போனேன். அநேக விஷயங்களை கர்த்தர் அருள் புரிந்தார். அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னல்கள் மாறினது, வேதனைகள் மாறினது, வாசல்கள் திறக்கப்பட்டது. ஒரு படிப்பறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாது, பைபிள் நாலேஜ் இருக்குது என்று சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நம்ம சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் உடனே அற்புதம் செய்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் வந்ததுக்கப்புறம், ஏன்பா இவங்களுக்கெல்லாம் உடனே அற்புதம் நடந்துச்சு. எத்தனையோ பேர் சர்ச்சைக்கு வரவங்க இருக்காங்க, பைபிள் வாசிக்கிறவங்க இருக்காங்க, ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, டே நைட்டாக வேதத்தை வாசித்து அது மாதிரி நடக்க நினைக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலையேப்பா அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம்தான் மெயின். அந்த விசுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசிங்க. நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, விசுவாசிங்க. யாருக்கு செய்வார்? உங்களுக்கு தான் செய்வார். நிச்சயமாக அற்புதமாக செய்வார். அவர் செய்து முடிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் விசுவாசித்தா போதும். அந்த நாளிலிருந்து எனக்குள்ளேயும் விசுவாசம் வந்தது. விசுவாசை கொடுத்து பேசுவது ரொம்ப ஈஸி, கடைப்பிடிப்பது ரொம்ப கஷ்டம். கடைப்பிடித்து பாருங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று ஒரு காலத்தில் வந்தது, இப்போது நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கிறது. பரிசுத்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அசுத்தையும் செய்யுங்க பாட்டு இயேசுவோடு ஜெபிக்கிறப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.